எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்பு கண்டிப்பா இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தாங்க. ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து என்னோட ஓன் வாய்ஸ் தான், என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் தான் அண்ட் என்னோட ஓன் எடிட்டிங் தான். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த என்டையர் ஃபுல் வீடியோவும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கண்டென்ட் தான், என்னோட ஸ்கிரிப்ட் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளுக்குமே தலைமையான வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றதுதான் அனைத்து வங்கிகளுமே கேட்கணும். ஆர்பிஐ வந்துட்டு மக்களை அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையில மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதலாவதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கு அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்துட்டு ஒன்றுக்கு மேல் வங்கி கணக்குகள் இருக்கு அப்படின்னா ரூபாய் 10,000 அபராதம் வந்துட்டு வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனா இது அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே பொருந்தாது அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை வங்கி கணக்குனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்து இதுல ஏதாச்சும் ஒரு போலியான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் இந்த நடவடிக்கை 10,000 அப்படிங்கிற அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு இப்போ ஆர்பிஐ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு மோசடிகளை தவிர்ப்பதற்காக தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே பீதியடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முழுக்க ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சேவைகள் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றதுமே நடக்குது. இதில் வந்து சில ஸ்கேம்ஸுமே வந்து நடக்குதுங்க, மோசடிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால் வந்து ஆன்லைன் வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்கள் நிதி தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க, ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க எஸ்பிஐல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒஃபிஷியல் வெப்சைட் நமக்கு www.sbi.com அப்படின்னு போட்டாதான் வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் வந்து கரெக்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். ஆனா இனிமே வந்துட்டு பேங்கோட வெப்சைட் வந்துட்டு வேறு விதமா மாறப்போகுது. இனிமே இதுதான் ஒஃபிஷியலான பேங்கோட வெப்சைட் அப்படின்றத இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி .com அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதற்கு மேல ஒவ்வொரு பேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா bank.in இதுதான் ஒஃபிஷியலான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா www.abc.com அப்படின்னு போட்டாதான் நார்மலா ஒஃபிஷியல் வெப்சைட்டா இருக்கும். ஆனா இதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா www.abc.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இனிமே ஒஃபிஷியலா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது bank.in அப்படின்னு வரும். ஸோ இந்த அறிவிப்பை தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே .com அப்படிங்கிறது எந்த பேங்க்குக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே நீங்கள் உங்கள் பேங்க்கோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா bank.in அப்படின்னு லாஸ்ட்டாக வர்றது தான் உண்மையான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அனைத்து வங்கியிலையுமே நம்மளுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி ஆனாலுமே நம்ம எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சரி,
லாக்கர் யாரெல்லாம் வந்து வச்சிருக்கீங்களோ வங்கியில அவங்களுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி நாம வந்து நாமினி அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தர் தான் வந்துட்டு நமக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணி விட முடியும். ஆனா இப்போ வந்து 4 நாமினிகளை நீங்க நியமனம் செய்யலாம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாமினி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு நாமினிக்கு உங்களோட வங்கி தொகை, பணம், நகை இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இந்த நாமினிகளை நீங்க நியமிக்கிறது மட்டும் இல்லாம இந்த நாமினிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குது போய் சேரணும் நான் இல்லாத போது அப்படிங்கிறதையும் இதையும் நீங்க முன்கூட்டியே வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.